வணக்கம் மக்கள்ஸ். டுடே வீடியோக்குள்ளே போகலாம். டுடே என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம்னா இந்த கோல்டே சீரீஸில் காயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் தான் நான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு டெலிகிராமோட லிங்க்கு க்ரியேட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா நம்ம சேனலோட அப்டேட்ஸ்லாம் அதில் போகிறதுக்காக. அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து ஜாயின் பண்ணிங்க. நீங்கள் ஏதாவது கொஷின் கேட்கணும், இல்லை வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும், அந்த மாதிரி விஷயங்கள், இல்லை டிஸ்கஷன்ஸ், வேறு ஏதாவது நம்மளுக்கு கான்செப்ட்ஸ் வைஸ், இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், இந்த காம்படிட்டிவ் ப்ரோக்ராம், Tcs Codevita, அந்த மாதிரி எல்லாத்து விஷயத்தையும் பற்றி டிஸ்கஷன் ஏதாவது உங்களுக்கு கேட்கணும், டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, ஏதாவது காண்டாக்ட் பண்ணணும். பட் அந்த சேனலில் அந்த பர்டிகுலர் டெலிகிராமோட குரூப்ஸில் நீங்கள் இது பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். அதோட லிங்க் கீழே இருக்கும். மறக்காமல் அதை போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. இன்றைக்கான ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். காயின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றது இன்றைக்கான ப்ரோக்ராம். காயின் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராப்ளம்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபான இன்ட்ரோ கொடுத்துறேன். சரிங்களா? காயின்ஸை நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கிட்ட இப்படி நோட்டு இருக்குது. ₹1, ₹5, ₹10 மாதிரி. அதே மாதிரி இந்த கான்செப்டில் நம்மளுக்கு என்ன ஆகுனா ஒரு காசு இருக்குது. என்னென்னா நமக்கு ₹5, ₹2, ₹2, ₹1 மட்டும் தான் வேலிட். சரிங்களா? இந்த வேல்யூஸை வச்சுட்டு அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க. இப்போ ₹10 எத்தனை ₹5 இருக்கும், எத்தனை ₹2 இருக்கும், எத்தனை ₹1 சேர்ந்தால் அந்த ₹10 நம்ம அதை ரீச் பண்ண முடியும் அப்படின்றது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ₹13 கொடுத்துருவாங்கன்னா அந்த ₹13 ஒரு ₹5. ரெண்டு ₹1, தென் ஒரு ₹2 அண்டு ₹2 மாதிரி அந்த மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுங்க. எத்தனை ₹1 வரும், எத்தனை ₹2 வரும், எத்தனை ₹5 வரும், இதெல்லாம் சேர்த்து எத்தனை வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். மினிமமான காயின் கவுண்ட் இருக்கணும். பட் அதை ரீச்சை கரெக்டாக அந்த ரீச்சை நம்ம ரீச் பண்ணணும். என்ன வேல்யூ கொடுக்குறோம் அந்த வேல்யூ இருக்கும். பிட்வீன் இருக்கிற அந்த என் வேல்யூ நம்ம ரீச் பண்ணணும். எங்களை முக்கியமான விஷயம் இதை சொல்லியிருப்பாங்க. அந்த இருக்கிற இந்த வேல்யூஸ் எல்லாமே அந்த எண்ணுக்கு மேலே போகக்கூடாது. அந்த எண்ணுக்கு மேலே அந்த வேல்யூஸ் போகாமல் அந்த எண்ணுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி வேல்யூஸாக இருக்கணும். எண்ணுக்கு உள்ள வரைக்கும் தான் இருக்கணும் அந்த காயினோட கவுண்ட் எல்லாமே. சரிங்களா? அதுக்கான ப்ரோக்ராம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஒரு 13 வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா இதில் டோட்டல் மொத்தம் 6 காயின். ஃபஸ்ட்டு விஷயம் எதை ரெப்ரசென்ட் பண்ணோம்னா எத்தனை காயின் நம்ம கொடுக்க போகிறோம், 1000 காயின். ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு ₹5, 3 ₹1, அப்புறம் ₹2. 5 + 4 எவ்வளோ, 9. ஓகே, சாரி, ஒரு ₹5, 2 ₹6, அப்புறம் ஒரு ₹2, ₹1. ஓகேங்களா? ஒரு 5 5, 3 2 6, ஒரு 2 2, 5 6, 11 2 13. ஓகேங்களா? இதுதான் நீங்கள் ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போறோம்னா இதுலேயே நிறைய பர்முடேஷன் வச்சு பண்ணுவாங்க. அதாவது காம்பினேஷன் வச்சு கண்டுபிடிச்சி அதோடைய எத்தனை 2 வரும், எத்தனை 1 வரும், அந்த மாதிரி வச்சுலாம் கூட பண்ணலாம். பட் ரொம்ப ஈஸியான மெத்தட் அப்படின்னா நான் விஷயம் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே கொண்டு வரேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன, எத்தனை ₹5 இருக்குது, எத்தனை ₹2 இருக்குது, எத்தனை ₹1 இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இன்னைக்கான ப்ரோக்ராமே. வாங்க ப்ரோக்ராம்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எத்தனை ₹5, ஃபஸ்ட்டு நம்பர் வாங்கிடலாம். நம்பர்னு சொல்லிட்டு ஒரு இன்புட் வாங்கினேன். அதில் இன்ட்டு வாங்கிக்கலாம். அப்புறம் இன்புட். ஆனால் நீங்கள் அந்த டிசிஎஸோட கம்பைலர் யூஸ் பண்ணும்போது அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நீங்கள் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழகிடும். என்டர் த நம்பர். இங்கே எப்படி நமக்கு அவுட்புட்லாம் காமிக்காது. ராங் ஆன்சர், ரைட் ஆன்சர், இல்லை எரர் ஆன்சர், அந்த மாதிரி உங்களுக்கு அவுட்புட்டே காமிக்கும் அங்கே. அதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா தான் என்ன தப்புன்னு சொல்லிட்டு அப்படி இல்லைன்னா சைட் பை சைட் இந்த மாதிரி கோட் பண்ணியோ இல்லைனா ஏதாவது ஒரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஆன்லைன் கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு அவுட்புட் வச்சு நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? இதை பற்றி இன்னும் ப்ரீஃபான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்கிறதே பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம நம்பர் வாங்கியாச்சு. நம்பர் வாங்கினதுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்பரில் இருக்கிற எத்தனை 5 இருக்குன்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். 5ல் அந்த நம்பரை வகுத்தனா 5ஆல் வகுத்துனா பல நம்பர் தான் நம்மளுக்கு டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுறேன். அப்போ இன்டர் கன்வெர்ட் பண்ணுவோம். சரிங்களா? எத்தனை 5 இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ என்ன விஷயம்னு வச்சுங்களேன், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 20ன்னு கொடுக்குறேன்னா அது 5 மட்டுமே எடுத்துக்கும். பட் அந்த 2 யூஸ் பண்ண முடியாது, 1 நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ₹2 காயின் யூஸ் பண்ண மாட்டோம், ₹1 காயின் யூஸ் பண்ண மாட்டோம், டேரெக்டாக 5 யூஸ் பண்ணிவிடுவோம். இங்கே நம்மளுக்கு என்ன ஆகுனா இடத்துல நம்ம இதுவாகிடுவோம். ஸ்டக் ஆகிடுவோம். 5 மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். என்ன பண்ணேன்னா இந்த நம்பர்ஸ் கூட -4 யூஸ் பண்ணிக்கிறேன். -4 என்னன்னா அந்த நம்பர் இருக்கிற வேல்யூவில் ஃபஸ்ட்டு 4 வேல்யூ விட்டுருன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20 இருக்குன்னா அதை 4 வேல்யூ மைனஸ் பண்ணால் 16 வந்துடும். அப்போ ஒரு 5 வேல்யூ நம்ம விட்டுட்டு மற்ற 5 வேல்யூவில் இருக்கிற இப்போ 20னா 15, அப்போ அந்த 5 விட்டுருவோம். அந்த 15ல் இருக்கிற எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த மாதிரி தான் வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ கண்டுபிடிச்சப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் ஆகுதுன்னா அதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம்.
ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ இதில் வந்து 5 பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வேல்யூ நம்ம பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு வேல்யூ கரெக்டாக வரணும். சரி ஓகேங்களா, இப்போ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே நமக்கு வந்து இன்புட் கேட்கும். ஸோ அதில் நான் 13 கொடுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு 5 ரூபா தான் வருது அப்படின்னு சொல்லுது. ஸோ இங்கே அவுட்புட் எதுவுமே நம்ம என்னன்னா ஒரு 5 ரூபா தான் நம்ம வாங்குறோம். சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் டைப் பிடிச்சாச்சு. ஸோ நம்ம ஒரு 5 ரூபா வந்து ஒரு 5 ரூபா தான் இந்தக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேட் பண்ணியாச்சு. இதுக்குள்ளே வந்து இப்போ நம்ம பிரிண்ட் இப்போ நம்மளுக்கு நம்பர்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் வந்து எவ்வளோ நம்பர்னா 13. அந்த 13 கூட இப்போ கண்டுபிடிச்ச நம்பர் என்னன்னா வந்து 5ல் எத்தனை கவுண்ட் இருக்குன்னா கவுண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 5 இன் கவுண்ட் இன்ட்டு அந்த 5. ஓகேங்களா, ஸோ இப்படி நம்ம எப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வேல்யூ வரும்னா ஸோ எத்தனை வந்து எத்தனை வேல்யூ வந்து இது வரைக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்காமல் வச்சுருக்கோம் அப்படின்ற வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு நிமிஷம் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ ரன் பண்ணோன்னா 13 கொடுத்தோம்னே நம்மளுக்கு வந்து 8 வேல்யூ வந்து நம்ம வந்து கையே வைக்கல. ஸோ ஆனால் 5 வேல்யூ ஒரு 5 வந்து 5 வேல்யூ 13 5 மைனஸ் பண்ணோம் 8 வேல்யூ. இப்போ 8 வேல்யூ வந்து நம்மளுக்கு எப்படி சொல்கிறது அதுலேருந்து பிரிக்காமல் இருக்குது. ஆனால் ஃபஸ்ட்டு 5 வேல்யூ வந்து பிரிச்சாச்சு. ஒரு 5 தான் இருக்குன்னு சொல்லி பிரித்து எடுத்து வச்சுட்டோம். ஸோ அப்போ 8 மட்டும் இப்போ நம்மளுக்கு வந்து சும்மா இருக்குது. அந்த 8 தான் எத்தனை 2 இருக்குது எத்தனை 1 இருக்குன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த விஷயம் வந்து எடுத்தோடனே வந்து 2க்கு போகாமல் ஃபஸ்ட்டு 1 கண்டுபிடிக்கிறேன். அப்போ தான் வந்து ஆட் நம்பராக வருமா ஈவன் நம்பராக வருமானு வச்சுட்டு அதில் எத்தனை 1 இருக்கணும் எத்தனை 2 இருக்கணும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் வந்து ஆடா ஈவனாக கண்டுபிடித்து நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் தெரியும். ஸோ இந்த நம்பர்ஸ் வந்து மீதமான நம்பர்ஸ் நம்மளுக்கு தேவை. ஸோ அந்த மீதமான நம்பர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, ஸோ இந்த மீதமான நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகி அது 0 வந்துச்சுன்னா அப்போ ஈவன் நம்பர். அப்போ ஈவன் ஆச்சுன்னா இந்த 1ல் வந்து நம்ம 2ன்றதை பாஸ் பண்ணணும். சரிங்களா, அப்படி எல்ஸில் வந்து நம்ம 1க்கு வந்து 1ன்றதை பாஸ் பண்ணுறோம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு நம்பராக இருக்கும். ஆட் நம்பராக தான் நம்ம 2 வச்சு நம்ம இது பண்ணுவோம். ஸோ 1 வச்சு பண்ணுவோம். ஈவன் நம்பர் தான் 2ஆக இருக்கும். அதான் அவுட்புட். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து கொடுக்க போகிறோம். ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா ஸோ நம்ம 1 வந்து ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ பிரிண்ட் வந்து 1ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட் 1ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்கும். ஸோ ரன் பண்ணலாம். ரன் பண்ண உடனே 13 கொடுத்து ரன் பண்ணலாம். ஸோ 13 கொடுத்த உடனே நம்மளுக்கு 8ன்றது தான் இப்போதைக்கு இருக்குது. 8லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் 2 1 ரூபாவை எடுத்துடுறோம். ஸோ 8லேருந்து 1 ரூபாய் எடுத்து போச்சுன்னா மீதி வந்து 6 ரூபாய் நம்மளுக்கு இருக்கும். அந்த 6 ரூபாவை நம்ம வந்து 2ஆல் வந்து பிரிக்க போகிறோம். சரிங்களா, இப்போ நம்ம 1ஆல் பிரிச்சோன்னா 1 மைனஸ் பண்ணுறோம். ஸோ எல்லாமே 2 வந்து நம்ம வந்து 2க்கு வகுப்படுற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா அதை வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி தரோம். அந்த இப்போ வந்து ஈவன் நம்பராக இருக்கலாம் ஆட் நம்பராக இருக்கலாம். ஈவன் நம்பராக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து நம்ம 2 வச்சு 2 மைனஸ் பண்ணி அப்படியே போயிடும். இதே நமக்கு ஆட் நம்பராக இருக்கின்ற பட்சத்தில் வந்து 1 மைனஸ் பண்ணி அது ஈவனாக மாற்றி அப்புறம் 2க்கு தரும். சரிங்களா, 2 நம்ம மாற்ற போகிறோம். அதனால தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து 1 பண்ணுறோம். உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து 1 2க்கான கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2க்கான கண்டுபிடிக்க சொல்ல இப்போ என்ன பண்ணுறோம்னா இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சல. ஸோ இந்த வேல்யூ அப்படியே போட்டுக்கணும். ஸோ இதில் வந்து எத்தனை வேல்யூ இருக்குன்னா ஸோ 5 எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சு அதை மைனஸ் பண்ணுறோம். தென் வந்து இதோட 1ஐயே மைனஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் மைனஸ் பண்ண வேல்யூவை நம்ம என்ன பண்ணுறோம்னா 2ஆல் டிவைட் பண்ணுறோம். அவ்வளோதான். 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை இப்போ இங்கே எது 2ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை 2 வேல்யூ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் மீதி இருக்கிறதுல. இதில் வந்து ஆடா ஈவனான்னு கண்டுபிடிச்சி அந்த ஈவனாக ஆடா இருக்கிறத வச்சு அதை வந்து நம்ம வந்து 2க்கு ஈவனாக தரணுமா ஆடா தரணுமான்றதை நம்ம கால்குலேட் பண்ணி தரோம். ஸோ 5ல் வந்து எத்தனை 5 கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு 5 நம்ம விட்டுட்டு லாஸ்ட் 5 விட்டுட்டு மீதி இருக்கிற அமௌண்ட்டில் இருக்கிற எத்தனை 5 வந்து அமையுன்றதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பிரிண்ட் 2 கொடுத்தோன்னா நமக்கு வந்து ஆன்சர் கரெக்டாக வரணும். ஸோ ரன் பண்ணலாம். ஸோ ரன் பண்ண உடனே நம்மளுக்கு இன்புட் கேட்குது. ஸோ நம்ம அதே 13 கொடுத்தோன்னு நம்ம என்ன கேட்குதுன்னா ஸோ 2 ரூபா 2 1 ரூபா இதே வந்து 3 2 ரூபா அப்படின்றது காமிக்குது. சரிங்களா, இந்த 8 வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டாக வந்து இப்போ எப்படி ஸ்டோர் பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் நம்ம வந்து இப்போ இரேஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த பிரிண்ட் பண்ணுறது விஷயத்தில் எல்லாமே இரேஸ் பண்ணிட்டு ஸோ கரெக்டாக அவுட்புட்டு மட்டும் வராமல் நம்ம கரெக்டாக போடலாம். சரிங்களா, ஸோ என்னன்னா பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு வந்து இந்த 5 + 2 + 1 ஸோ எல்லாத்தையுமே நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஓகேங்களா, அது ப்ளஸ் பண்ணுற அமௌண்ட்லாம் வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ, தென் வந்து 5க்கான வேல்யூ, தென் வந்து 2க்கான வேல்யூ, தென் வந்து 1க்காக வேல்யூ. ஸோ இதுதான் ப்ரோக்ராமே. ஸோ இப்போ நான் வந்து இதை காப்பி பண்ணிட்டு ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஸோ நம்மக்கிட்ட வேல்யூ கேட்குது. ஸோ வேல்யூ கொடுத்தோடனே ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி அவுட்புட்டோடு தான் நம்ம பார்க்கலாம். ஸோ அதே மாதிரியே வந்து 6132 வந்துடுச்சு. சரிங்களா, ஸோ இதுதான் ரொம்ப ஈஸியான ப்ரோக்ராமு. ஒரு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சரிங்களா, ஸோ ஒன்றும் இல்லை
அந்த கொடுத்த அமௌண்ட்ல ஃபர்ஸ்ட் எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிக்க வரும். ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர் கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ பெரிய நம்பர்லேருந்து கண்டுபிடிச்சிட்டு வரணும். ஸோ பெரிய நம்பர் 5 எத்தனை 5 இருக்குன்னு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம்னா அதை வந்து 5ஆவது வகுப்பு நம்பராக இருந்துச்சுன்னா அப்போ நமக்கு வந்து 2க்கும் 1க்குமே வந்து வேலை இருக்கலாம் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுன்னா எந்த வேல்யூ கொடுத்தாலும் அது வந்து -4 பண்ணுறோம். கரெக்டாக வந்து இந்த வேல்யூஸ் கிட்ட போகிறோம் அப்படின்றதால. பட் நம்ம -4 பண்ணுறதுனால வந்து நம்ம இந்த வேல்யூ வந்து 4க்கு மேலே இப்போ என்னன்ற வேல்யூ வந்து 4க்கு மேலே இருந்தால் தான் நம்ம பண்ணவே முடியும். அப்படி இல்லைன்னா நம்ம பண்ண முடியாது. இப்போ என்னன்றது 3 இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அவுட்புட்டே வராது, ராங்காக அவுட்புட் வரும். அதனால எண்ணுன்ட்டு இங்கன்னா இந்த எண்ணு வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து எண்ணில் 0 வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் இதே வந்து எண்ணு வந்து 2ன்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆன்சர் கரெக்டாக வருது. அப்போ 2 இருந்துச்சுன்னா 2 ரூபா கொடுக்கும், இல்லை 2 ரூபா கொடுக்கும். அந்த மாதிரி வந்து நம்மளே டிஃபால்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு 4க்கு மட்டும் நம்ம எழுதி வச்சுக்கணும். ஸோ டிஃபால்ட் n = 4 ஆன்சர், n = 3 ஆன்சர், n = 1 ஆன்சர் அப்படின்றது மட்டும். மற்ற விஷயத்துக்கு எல்லாமே 2 ஆகும். அதனால தான் வந்து இங்கே n-4 வந்தனால வந்து 4க்கு மேலே இருக்கிற நம்பர் மட்டும்தான். ஸோ இப்போ இங்கே வந்து கொடுக்குற நம்பர்லேருந்து 4 மைனஸ் பண்ணிப்போம். அதுலேருந்து வர அந்த நம்பர்ஸை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா 5ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ கடைசியான 5 விட்டுட்டு மீதி கிட்ட வந்து டிவைட் பண்ணி அதில் எத்தனை 5 இருக்குன்னு சொல்லி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். தென் அந்த வேல்யூ கிடைக்கும் நமக்கு 5 வந்து எத்தனை 5 இருக்குன்னு சொல்லிட்டு 1 5 2 5 அந்த கவுண்ட்னால இருக்குமே தவிர அந்த வேல்யூஸ் அப்படியே இருக்காது. ஸோ இங்கே 1 இருக்கும். இப்போ 1 × 5 வந்து 5. ஸோ மொத்த வேல்யூ வந்து 5 தான். இப்போ நம்ம ஆல்ரெடி 5க்கு அசைன் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற நம்பர்ஸ் வந்து 5 மைனஸ் பண்ணுறோம்னா மீதி நமக்கு என்ன வரும்னா நம்மளுக்கு வந்து 8ன்றது ஆன்சர் வரும். ஸோ இந்த 8ன்றது என்ன பண்ணணும்னா அதுக்கு அடுத்தது விஷயமா ஸ்ட்ரைட்டாக 2க்கு போகாமல், ஏன்னா 2ன்றது 2ஆல் டிவைட் ஆகிற நம்பர். ஸோ அதை வந்து நம்மளுக்கு ஈவன் நம்பராக மட்டும் அதை வந்து டிவைட் பண்ண முடியும். இது ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து மிஸ் ஆயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த 1 வந்து இப்போ இந்த 5லேருந்து வர நம்பர்ஸ்லேருந்து மைனஸ் பண்ணிட்டு அந்த நம்பர் வந்து ஆடா நம்பரா ஈவன் நம்பரும் செக் பண்ணிக்கிறோம். அந்த ஆட் நம்பராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு வந்து 1 அசைன் பண்ணிக்கிறோம். ஈவன் நம்பர் இருந்துச்சுன்னா 2 அசைன் பண்ணிட்டு அந்த வேல்யூஸை வந்து அதை ஆடா இருந்துச்சுன்னா ஆடா வந்து ஈவனாக மாற்றி, இல்லை ஈவனாக இருந்துச்சுன்னா 2 வந்து பண்ணியும் வந்து அதுக்கு பாஸ் பண்ணி வரும். ஸோ இந்த இதில் வந்து நம்பர்ஸ் அந்த 5 மைனஸ் பண்ணிடுறோம், 1 மைனஸ் பண்ணி மற்ற வேல்யூஸை வந்து 2ஆல் டிவைட் பண்ணால் 2ஸோட கவுண்ட் கிடச்சிடும். கடைசியாக வந்து நம்ம வந்து பிரிண்ட்னு கொடுத்து பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த வேல்யூஸ் எல்லாமே. ஸோ இந்த ப்ரோக்ராம் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை டவுட் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணலாம். ஸோ கீப் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் டவுட் கேட்குறீங்க. ஸோ டவுட்ஸ்க்கு எல்லாமே வந்து கிளாரிஃபை பண்ணிட்டே இருக்கிறேன். ஸோ இன்னும் ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணலாம். TCS ரிலேட்டடாக, ஸோ அந்த கோட் ரிலேட்டடாக. ஸோ தேங்க்ஸ் ஃபார்